பெண் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே நிஷாந்த் பிடிபட்டால் அவரது மோசடித்தனம் குறித்த முழு விவரமும் வெளியாக வாய்ப்பு உள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிலைய வளாகங்களில் பயணச்சீட்டு பரிசோதகர் என்ற பெயரில் குற்ற செயலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பயணச்சீட்டு இல்லாமல் ரயில் நிலையத்திற்குள் செல்லவோ ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறவோ முடியாது என்ற நிலையில் டிக்கெட் பரிசோதகர் என்ற பெயரில் மோசடியை அரங்கேற்ற முயன்றது யார்? எங்கும் மோசடியை அரங்கேற்றும் கும்பல் ஒன்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திலும் மோசடியை அரங்கேற்ற முயன்றுள்ளது. மெட்ரோ ரயிலின் டிக்கெட் பரிசோதகர் என்ற பெயரில் மோசடியை அரங்கேற்ற முயன்றது யார்? சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடந்த 2007ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. முதல் கட்ட நீட்டிப்பு திட்ட பணிகள் நிறைவடைந்த பிறகு தற்போது விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரையும் பரங்கிமலை சென்னை சென்ட்ரல் வரையும் மொத்தம் 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மெட்ரோ ரயில்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு பெருநகர சென்னை மக்களின் போக்குவரத்து வசதி எளிதாகி உள்ளதோடு போக்குவரத்து நெரிசலும் சற்று குறைந்துள்ளது. இதனால் பல்வேறு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் பாதை தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் டிக்கெட் பரிசோதகர் என்ற பெயரில் பயணிகளிடம் சிலர் மோசடி செய்ய முயற்சிப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சில நபர்கள் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பயண சீட்டு பரிசோதகராக சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலைய வளாகத்தில் பயணிகளிடம் பயண சீட்டு பரிசோதனை என்ற பெயரில் அபராதம் வசூலிப்பதாக நிர்வாகத்துக்கு தகவல் வந்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பயண சீட்டு பரிசோதகர் என்ற பணியிடமே கிடையாது என்று கூறியுள்ளது. பயண சீட்டு பரிசோதகர் என்ற பெயரில் விஷமத்தனமான செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயண அட்டைகள், டோக்கன்கள், QR குறியீடு போன்ற சென்னை மெட்ரோ ரயில் பயண அட்டைகள் மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள தானியங்கி கட்டண வசூல் எந்திரத்தின் மூலமாக மட்டுமே நுழைவு மற்றும் வெளியேறும் போது சரிபார்க்கப்பட்டு வருகிறது. தானியங்கி கட்டண வசூல் எந்திரத்தின் மூலமாக நுழைவு மற்றும் வெளியேறும் போது ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படும் பட்சத்தில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் அமைந்துள்ள கட்டண அலுவலக அறைகளில் மட்டுமே அது சரி செய்து தரப்படும். தானியங்கி கட்டண வசூல் எந்திரத்தின் மூலமாக மட்டுமே பயண சீட்டு பரிசோதிக்கப்படுகிறது. இது தவிர வேறு எந்த வகையிலும் பயண சீட்டு பரிசோதனை செய்யப்படுவது இல்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் பயணிகளிடம் இதுபோன்ற அநாகரிகமான விஷமத்தனமான செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதுபோன்ற செயலில் ஈடுபடும் நபர்களை பயணிகள் கண்டறிந்தால் அவர்களும் அருகிலுள்ள காவல் நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலைய கட்டுப்பாட்டாளரிடம் புகார் அளிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுபோன்று சந்தேகப்படும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. போலி டிக்கெட் பரிசோதகர்களால் ஏமாற்றப்படும் நபர்களுக்கு ஏற்படும் இழப்புகளுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பொறுப்பேற்காது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பயண அட்டைகள், டோக்கன்கள், QR குறியீடு போன்றவற்றில் ஏதேனும் ஒன்று இல்லாமல் ரயிலில் ஏறவோ ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறவோ முடியாது என்ற நிலையில் மோசடி கும்பல் டிக்கெட் பரிசோதகர் என்ற பெயரில் எப்படி மோசடியை அரங்கேற்ற முயன்றது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கர்நாடகாவில் மைசூர் சாண்டல் சோப் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை ஒதுக்க 40 லட்சம் ரூபாய்